இங்கே ஏறி வா. முன்னே பேசப்பட்ட சத்தம் நமக்கு தெரியும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் காமனா எபேசு சபைக்கு சொல்லிட்டு மொத்தமா சொல்லுகிறார், லவோதிக்கேயா சபைக்கு சொல்லிட்டு மொத்தமா சொல்லுகிறார். ஆனால் இங்கே ஏறி வாங்குற சத்தம் மொத்த சபைக்கு கேட்காது. எச்சரிப்பின் சத்தம், ரட்சிப்பின் சத்தம், சுவிசேஷ சத்தம் மொத்த சபைக்கு கொடுக்கப்படும். ஆனால் பரலோகம் திறக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது இங்க ஏறி வாங்குற சத்தம் சபைகளுக்கு கேட்காது. அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும்தான் கேட்கும். இன்னைக்கு மொத்தமா கேட்கிறோம். இது எவ்வளவு முக்கியமோ இதை விட இதை விட இதை விட இதை விட இதை விட இதை விட மிக மிக முக்கியம் நாளைக்கு இங்க ஏறி வாங்குற சத்தம் நம்ம காதுல கேட்கணும். கேட்கலன்னா அவுட். உபத்திரவ காலத்துக்கு ரெடி ஆயிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் உபத்திரவ காலம். எக்காலங்கள் ஊதப்படுகிறது, கலசங்கள் ஊற்றப்படுகிறது, முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. தாங்க முடியாது. உபத்திரவ காலத்துல நின்றலாம், முத்திரை வாங்காம நின்றலாம் நினைக்காதீங்க. அது யூதர்களுக்கு மட்டும்தான் நிக்க முடியும். அக்கினி 7 மடங்கு ஆனாலும் யூதர்களுக்கு மட்டும்தான் நிக்க முடியும். சிங்கக்கவி யூதர்களுக்கு மட்டும்தான் நிக்க முடியும். நம்ம நிக்க முடியும். கிருபை காலத்துல நிக்க முடியல, உபத்திரவ காலத்துல நிக்கலாம்னு நினைக்கிறீங்க. சான்ஸே கிடையாது. என்னால முடியாது. நான் நின்ற மாட்டேன். அதான் கெஞ்சிட்டு இருக்கிறேன் அவரை பார்த்து.